வணக்கம். நம்மளோட மாடர்ன் லைஃபை இயக்குற சில கண்ணுக்கு தெரியாத சக்திகள பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்ப நீங்க உங்க ஃபோன சார்ஜ் போடுறதுலருந்து, நைட்ல லைட்ட ஆன் பண்றது வரைக்கும், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சயின்டிஃபிக் டிஸ்கவரியோட கதை இருக்கு. இன்னைக்கு வாங்க நம்ம அந்த கதைக்குள்ள தான் ஒரு பயணம் போறோம். அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட மையமே இந்த கேள்விதான். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா இதற்கான பதில் தான் நம்ம நாகரிகத்தோட போக்கையே மாத்தி அமைச்சது. சரி வாங்க, இந்த அறிவியல் மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். அந்த காலத்துல, அதாவது ஆரம்பத்துல, விஞ்ஞானிகள் எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிசத்தையும், அதாவது மின்சாரத்தையும் காந்த சக்தியும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத ரெண்டு தனித்தனி விஷயமா தான் பார்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மின்சாரம் வேற, காந்த சக்திங்கிறது சுத்தமா வேற. ஆனா 1820ல ஓர்ஸ்டடோட கண்டுபிடிப்பு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. ஏன்னா கரண்ட் மூலியமா ஒரு காந்தப்புலத்தை உருவாக்க முடியும்னு அது நிரூபிச்சது. அப்பதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, விஞ்ஞானிகள் அப்படியே உல்டாவா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எலக்ட்ரிசிட்டிலேருந்து மேக்னெட்டிசம் வருதுன்னா, அப்போ மேக்னெட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியாதா? இந்த கேள்விதான் அடுத்த பெரிய பிரேக் த்ரோக்கு விதை போட்டது. இந்த இடத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ மைக்கேல் ஃபாரடே என்ட்ரி ஆகுறார். அவர் ஒரு பிரமாதமான எக்ஸ்பெரிமெண்டல் சயின்டிஸ்ட். நாம இப்ப கேட்டோமே ஒரு கேள்வி, அதுக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்காக அவரு ரொம்ப முக்கியமான சில சோதனைகளை செஞ்சு பார்த்தாரு. முதல்ல ஃபாரடே என்ன செஞ்சாருன்னா, ஒரு கம்பி சுருளை எடுத்துக்கிட்டாரு. அதோட கால்வனோமீட்டர்னு ஒரு கருவியை கனெக்ட் பண்ணாரு. இந்த கால்வனோமீட்டர் எதுக்குன்னா, ரொம்ப சின்ன கரண்ட்டை கூட கண்டுபிடிச்சிடும். இப்போ அவர் ஒரு பார் மேக்னெட்டை எடுத்து அந்த கம்பி சுருளுக்குள்ள தள்ளுறாரு. அப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த கால்வனோமீட்டரோட முள்ளு லேசா அசைஞ்சது. அட, கரண்ட் உருவாகி இருக்கு. ஆனா அது ஒரே ஒரு செகண்ட் தான் நீடிச்சது. ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமே காத்துட்டு இருந்துச்சு. ஃபாரடே அந்த காந்தத்தை கம்பிச்சுருளுக்குள்ள அப்படியே அசையாம வச்சாரு. என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. கால்வினோமீட்டர் முள்ளுல எந்த அசமும் இல்ல. ஆனா அதே காந்தத்தை அவர் வெளியே இழுத்தப்போ மறுபடியும் அந்த முள்ளு அசைஞ்சது. ஆனா இந்த தடவை ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, இதுல மூமெண்ட், அதாவது இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. சரி, இதுக்கு காரணம் அந்த காந்தமா இல்ல அதிலிருந்து வர்ற காந்தப்புலமா? இது கண்டுபிடிக்க ஃபாரடே அடுத்த கட்ட சோதனைக்கு போனாரு. இந்த தடவை காந்தத்துக்கு பதிலா கரண்ட் பாயிற இன்னொரு கம்பி சுருள பயன்படுத்தினாரு. அவர் சுருள்ல கரண்ட் ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ரெண்டாவது சுருள்ல ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் உருவாச்சு. அப்போ அவருக்கு விஷயம் பழிச்சுன்னு புரிஞ்சது. இங்க மேட்டரே அந்த காந்தம் இல்ல, அதோட காந்த புலந்தான்னு. இப்ப செஞ்ச எல்லா சோதனைகள்ல இருந்தும் ஒரு முக்கியமான உண்மை வெளியே வந்துச்சு. சும்மா ஒரு காந்த புலம் பக்கத்துல இருந்தா மட்டும் கரண்ட் வராது. அந்த காந்த புலத்துல ஒரு மாற்றம் நடக்கணும். அந்த மாற்றம் தான் கரண்ட்டை உருவாக்குது. அந்த காந்தத்தை உள்ளேயும் வெளியும் நகர்த்தினது, கரண்ட்டை ஆன் ஆஃப் பண்ணது, இது எல்லாமே ஒரு விதமான மாற்றம் தான். இந்த சேஞ்ச், இதுதான் இங்க இருக்கிற ரகசியமே. சரி, இந்த மாற்றத்தை சயின்ஸ் மொழியில எப்படி சொல்றது? அதுக்கு நாம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது காந்த பாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த புதிரோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. காந்த பாயம்னு சொன்னதும் ஏதோ காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு ஜன்னல் வழியா எவ்வளவு காத்து உள்ள வருதுன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியா எவ்வளவு காந்தப்புல கோடுகள் போகுதுங்கிறது தான் காந்த பாயம். இப்போ இத பாருங்களேன். காந்தப்புல கோடுகள் ரொம்ப நெருக்கமா அடர்த்தியா இருந்தா காந்தபாயம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே கோடுகள் தள்ளி தள்ளி இருந்தா காந்தபாயம் கம்மியா இருக்கு. அப்போ இந்த ஃப்ளக்ஸை எப்படி மாத்துறது? ஒன்னு காந்தத்தோட வலிமையை மாத்தணும், இல்லனா அந்த கம்பிச்சுருளோட ஆங்கிளை மாத்தணும். இப்படி செஞ்சா ஃப்ளக்ஸ் மாறும். இதுதான் ஃபாரடேவோட மின்துண்டல் விதி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எவ்வளோ ஸ்பீடா மாத்துறீங்களோ அவ்வளோ அதிகமா கரண்ட் உருவாகும். மெதுவா மாத்தினா கொஞ்சமா கரண்ட், ரொம்ப வேகமா மாத்தினா நிறைய கரண்ட். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ஒரு பவர்ஃபுல்லான விதி. ஓகே, கரண்ட் உருவாகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எந்த டைரக்ஷன்ல பாயும்? ஏன்னா அதுவும் முக்கியம் இல்லையா? இந்த புதிரோட அடுத்த பகுதிக்கு பதில் சொல்றது தான் லென்ஸோட விதி. லென்ஸோட விதி என்ன சொல்லுதுன்னா, இயற்கைக்கு மாற்றமே பிடிக்காது. அதனால உருவாகிற கரண்ட் தன்னை உருவாக்குன அந்த மாற்றத்தையே எதிர்க்கும். ஒரு மாதிரி, ஏய் எதுக்கு இதை மாத்திர, பழையபடி இருன்னு சொல்ற மாதிரி அது ஒரு எதிர்விசையை உருவாக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆற்றல் அழிவின்மை விதிதான். இங்க பாருங்க, இந்த ரெண்டு படங்களும் இதை சூப்பரா விளக்குது. ஒரு காந்தத்தோட நார்த் போல் உள்ள வரும்போது அந்த கம்பிச்சுருளும் ஒரு நார்த் போலா மாறி உள்ள வராத அப்படின்னு சொல்லி தள்ளுது. அதே காந்தம் வெளியே போகும்போது சுருள் ஒரு சவுத் போலா மாறி நிக்காத போகாதன்னு சொல்லி இழுக்குது. அப்போ அந்த கரண்டோட டைரக்ஷன் எப்பவும் இந்த மாதிரி எதிர்க்கிற வேலையை செய்யற மாதிரி தான் இருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒரு சயின்ஸ் பிரின்சிபல். சரி, இந்த கொள்கை எப்படி உலகத்தையே மாத்தி அமைச்சது? ஒரு சின்ன காந்தத்துல ஆரம்பிச்சு மெகாவாட் கணக்குல கரண்ட் தயாரிக்கிற அளவுக்கு நாம எப்படி வந்தோம்? வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த புரட்சிக்கு காரணம். ஏசி ஜெனரேட்டர்.
இதோட அடிப்படை ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு கம்பி சுருளை சுத்த விடணும். அப்படி சுத்துறப்போ என்னாகும்? அந்த கம்பி வழியா போற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபாரடே விதிப்படி இந்த மாற்றம் நடந்தா என்ன உருவாகும்? கரண்ட் உருவாகும். ஒரு ஜெனரேட்டரோட ஒரு முழு ரொட்டேஷனை யோசிச்சு பாருங்க. முதல்ல கம்பி சுருள் செங்குத்தா இருக்கு. அப்போ ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். ஆனா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதனால கரண்ட் 0. இப்போ அது சுத்தி கிடைமட்டமா வருது. அப்போதான் அந்த ஃப்ளக்ஸ்ல ஏற்படுற மாற்றத்தோட வேகம் உச்சத்தை தொடுது. அதனால கரண்ட் மேக்ஸிமம். திரும்பவும் செங்குத்தா போகும்போது மாற்றம் இல்ல, கரண்ட் 0. மறுபடியும் கிடைமட்டமா வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாற்றம் உச்சத்தை தொடுது. கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேக்ஸிமமா இருக்கு. இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்கும்போது நமக்கு தொடர்ச்சியா கரண்ட் கிடைக்குது. ஃபாரடேயோட ஒரு சின்ன சோதனையில ஆரம்பிச்ச இந்த கொள்கையோட பவர் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜெனரேட்டர்கள் கிட்டத்தட்ட 500 மெகாவாட் வரைக்கும் கரண்ட்டை உருவாக்க முடியும். யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய நகரத்துக்கே பவர் கொடுக்க போதுமான அளவு. ஒரு தடவை ஃபாரடே தன்னோட இந்த கண்டுபிடிப்பு பத்தி விளக்கிட்டு இருந்தப்போ ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாராம், சரி சார், இதெல்லாம் ஓகே, ஆனா இதை வச்சு என்ன பிரயோஜனம்னு. அதுக்கு ஃபாரடே ரொம்ப அழகா, இப்பதானே பிறந்திருக்க ஒரு குழந்தை, அதால என்ன பிரயோஜனம்னு திருப்பி கேட்டாராம். அன்னைக்கு அவர் சொன்ன அந்த புதிதாக பிறந்த குழந்தை தான் இன்னைக்கு வளர்ந்து நம்ம வீடுகள், ஃபேக்டரிகள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏன் நம்ம முழு உலகத்தையுமே இயக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரண அறிவியல் ஆர்வத்தில் ஆரம்பிச்ச ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்திருச்சு பாத்தீங்களா? அப்போ நாம இன்னைக்கு பார்த்தது ஒரு காந்தத்துக்கும் ஒரு கம்பிக்கும் நடுவுல இருந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத இணைப்பு எப்படி இந்த உலகத்தையே ஒளிர வச்சதுங்கிற கதை தான். சரி, எதிர்காலத்துல இது மாதிரி இன்னும் என்னென்ன மறைக்கப்பட்ட இணைப்புகளை சயின்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம உலகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது? யோசிச்சு பாருங்க.